ஹாய் செல்லக்குட்டீஸ், இனிய திங்கட்கிழமை காலை நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தோல்வி உங்களுக்கு நிரந்தரமில்லை, தடைகள் உங்களுக்கு நிரந்தரமில்லை. ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது இறைவன் விதித்த விதி. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் இருக்குது. இந்த 7 நாளில் உங்களுக்கான தடைப்பட்ட ஆசீர்வாதம் உங்களை தேடி வரணும். அதுதாங்க என்னுடைய ஆசை. ஸோ அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்ன தெரியுங்களா? அந்த பிரியாணி இலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிரியாணி இலையில் முடிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் மனசார நீங்கள் எந்த ஒரு காரியம் தடைப்பட்டிருக்கு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு அந்த காரியத்துக்கு நீங்கள் போன சொல்லுங்கள். ஏன் பிரியாணி இலையை சொன்னான்னா, அது ஒரு விதமான ஆகர்ஷண சக்தி ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள். அந்த ஒரு தடைப்பட்ட காரியத்தை நீங்கள் போன உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப் சொல்லிவிட்டு அந்த இலையை மடித்து ஒரு பத்திரமா ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுருங்க. திருப்பி நாளைக்கு பண்ணுங்கள். இந்த மாதிரி 7 நாளும் பண்ணுங்கள். 8வது நாள் உங்களுடைய மிராக்கள் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாங்க, நம்ம எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வரும். இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. வாழ்க வளமுடன். நீங்கள் நல்லா இருக்கணும். Bye, Chala, please.